இப்போ அவர் இங்கே வர வச்சு பார்க்கறது சரியா தவறா அப்படின்ற கேள்விக்கு வந்து சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் கேளுங்க. அவர் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அங்கே போகாமல் இங்கே வர வச்சது சரியான ஒரு விஷயம்தான். இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இது மரபா சார், இதுதான் டாபிக் இன்னைக்கு. ஸோ இறந்தவங்க வீட்டுக்கு நம்ம போவோம், இது அவங்களுக்கு தெரியாதா? இப்போ விஜய் நீங்கள் சிம்பிளாக கேட்குறாங்க. இப்போ விஜய் ஒன்றும் வந்து 21 வயசு நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு அங்கே போனால் க்ரௌடு கூடிரும், மறுபடியும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், நம்மளால இவ்வளோ பாதிப்பு வரக்கூடாது, இது எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. மக்களுக்காக அவர் யோசிக்கிறார், மக்களுக்காக அவர் செயல்படுகிறார் அப்படின்னு. இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி வந்துட்டு உட்காந்து பனையூர்ல இருந்துட்டே அரசியல் பண்ண போறாரு? எத்தனை காலம்? என்னைக்காவது வெளியே வந்துதானே ஆகணும். பனையூர்ல இருந்து அரசியல் பண்றாரு, மகாபலிபுரத்தம் போயிட்டாரு. பனையூர்ல இப்ப எனக்கு புரியல. அதாவது இது ஒரு பாயிண்ட் வச்சாங்க நேத்து வரைக்கும். நேற்று ஒரு முக்கியமான சேனல்ல இது நீங்க பனையூருக்கு அவரும் ஒரு மாதிரி எல்லாருமே பயாஸ்டா தான் மேடம் பேசுறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து தவறு கிடையாது தான், ஆனால் அரசியலை பொறுத்த அளவுக்கு வந்து இது தவறாக பேசப்படும், வேற வழி இல்லை, பனையூரை விட்டு வெளியில வரணும் அப்படின்னு நேத்து பேசினது. ரீசெண்டா இதுதான் டாக்கு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கட்சி ஆரம்பத்த காலத்தில் என்ன மேடம் சொன்னீங்க, பனையூர் நம்ம எல்லாரும் பேசணும். அதுக்கப்புறம் வெளியில வந்தாரு, அடின்னு அடிச்சாரு, ஓகேவா? அடிக்கும் போது அதை பற்றி மட்டும்தான் பேசணும். ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசணும், விஜய் ஏன் போல, அங்கேருந்து ஏன் வெளில வந்தார், ஏன் திருச்சியில் தங்கியிருக்கலாமே, ஏன் தஞ்சாவூரில் தங்கியிருக்கலாமே, கோர்ட்டு காரி துப்புச்சா இல்லையா? கோர்ட்டு என்ன சொன்னாங்க, விஜய் ஏங்க அங்கே போனோம், அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, ஏன் போகிறாங்க போல வரல அதெல்லாம் தேவையில்லாத டாபிக்கு. விஜய் இது காரணமா? விஜய்ன்றது காரணம் கிடையாது. சம்மந்தப்பட்டவங்க 41 குடும்பமும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயை குறை சொல்லலை. குறை சொல்லாதனால நடந்த நல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்த ஒரு 20 மினிட்ஸ் பேச போகிறோமோ 30 மினிட்ஸ் பேச போகிறோமோ, நான் ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்டபனாக சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. நடந்த துயரமான சம்பவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இந்த மாதிரி சம்பவம் நடந்தது கிடையாது. ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் தான். இதை நியாயப்படுத்த நான் இங்கே வரல, நான் இதை ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். ஆனால் கேவலமான சீப் அரசியலை பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நான் சொல்ல வரேன்.